தமிழ்நாடு ஆயுஷ் கவுன்சிலிங்ல கவர்மெண்ட் கோட்டாவுக்கான ரவுண்ட் 2 சாய்ஸ் பில்லிங் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. அக்டோபர் 26ஆம் தேதி, 27ஆம் தேதி, 28ஆம் தேதி 3 நாள் சாய்ஸ் பில்லிங் நடக்குது. ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் 30ஆம் தேதியும், யார் யாருக்கெல்லாம் சீட்டு கிடைக்குதோ அந்த மாணவர்கள் அக்டோபர் 31ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 6ஆம் தேதிக்குள்ள காலேஜில் போய் ஜாயின் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு கவர்மெண்ட் காலேஜில் மட்டும் வேக்கண்ட் வந்து 81 சீட்டு வந்து வேக்கண்டா வந்திருக்கு. ஆயுர்வேதாவுக்கு 10 சீட்டும், யுனானிக்கு 35 சீட்டும், சித்தாவுக்கு 29 சீட்டும், ஹோமியோபதிக்கு 7 சீட்டும் வேக்கண்டா வந்திருக்கு. முழுக்க முழுக்க கவர்மெண்ட் காலேஜில். ஸோ இந்த சீட்டு யாருக்கு கிடைக்க போகுதுங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா நிறைய மாணவர்கள் நம்ம தமிழ்நாட்டில் நீட் மார்க் ரொம்ப லோவாக வந்துருச்சு, சரி நம்ம வந்து சித்தா எடுக்கலாம், ஆயுர்வேதா எடுக்கலாம், யுனானி எடுக்கலாம், ஹோமியோபதி எடுக்கலாங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்ல இருக்கலாம். உங்களுக்கு எல்லாத்துக்குமே இது சூப்பரான ஒரு வாய்ப்பு. ஸோ அதனால மாணவர்கள் இதை பயன்படுத்திக்கங்க. கட் ஆஃப் எந்த லெவலுக்கு குறைந்து வருங்கிறத கொஞ்சம் பொறுத்து இருந்து தான் நம்ம சொல்ல முடியும். அதே வேளையில நமக்கு கவர்மெண்ட் கோட்டால பிரைவேட் காலேஜுக்கான வேகன்சியுமே கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஆயுர்வேதாவுக்கு மட்டும் 67 சீட்டு வந்து கவர்மெண்ட் கோட்டால வேகன்சியா வந்திருக்கு. சித்தாவுக்கு 190 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டால வேகன்சியா வந்திருக்கு. ஹோமியோபதிக்கு 185 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டால வேகன்சியா வந்திருக்கு. ஸோ அந்த வேகன்சி பிடிஎஃப் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். இப்போ எல்லாருமே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போறீங்க. தயவு செய்து நான் சொல்றதை நல்லா கேளுங்க. அதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தா இந்த ரவுண்ட்ல நமக்கு ப்ரீ எக்ஸிட் இருக்கு. ஏன்னா அவங்க எல்லாருக்கும் ஒரு குழப்பம் வரும், சார் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் வேற நடந்துட்டு இருக்கே சார், எங்களுக்கு அங்கே சீட்டு கிடைச்சிருச்சுன்னா நாங்கள் என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் இப்போ நீங்க ஆயுஷ் கவுன்சிலிங்ல ரவுண்டு 2ல சீட்டு கிடைச்சாலும் கூட அது வேணான்னு கூட நீங்க விடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க செகண்ட் ரவுண்ட்ல ஃப்ரீ எக்ஸிட் இருக்கு. ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து உங்களுக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க. காலேஜே ஜாயின் பண்ணியிருந்தாலும் அந்த டயத்துக்குள்ள போய் நம்ம வந்து வேணான்னு கூட நம்ம சொல்லிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆயுஷ் கவுன்சிலிங்ல ரவுண்டு 2ல ஃப்ரீ எக்ஸிட் இருக்கு. ஃப்ரீ எக்ஸிட்னா காலேஜ் கிடைச்சு நீங்க காலேஜுக்கு போகாமலே இருக்கலாம். காலேஜுக்கு போய் ஜாயின் பண்ணியிருந்தாலும் அவங்க சொல்லக்கூடிய அந்த ஸ்டிப்புலேட்டட் டேட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, அந்த டேட்டுக்குள்ள நீங்க ரிசைன் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி ரிசைன் பண்ணாம போனீங்கன்னா தான் ஆயுஷ் கவுன்சிலிங்ல நமக்கு ஃபைன் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் உருவாகும். அதனால இது ஒரு பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ எல்லாம் புரிஞ்சிருச்சா? அதனால வந்து பெஸ்டா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்க. கட் ஆஃப் நான் போட்டிருந்தேன். கவர்மெண்ட் கோட்டாவுக்கு எவ்வளவு கட் ஆஃப்ல ஆயுர்வேதாவுக்கு க்ளோஸ் ஆயிருந்துச்சு கவர்மெண்ட் காலேஜ்ல, பிரைவேட் காலேஜ்ல நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அதே போல யுனானிக்கும் நம்ம சொல்லியிருந்தோம் கட் ஆஃப். அதே போல சித்தாவுக்கும் நம்ம சொல்லியிருந்தோம். நிறைய பேர் சித்தாவை வந்து எடுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கலாம், கட் ஆஃப் நீங்க பாக்குறீங்க. அதே போல ஹோமியோபதிக்கும் நான் கட் ஆஃப் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, அந்த கட் ஆஃப்ல இருந்து பெரிய லெவல்ல டிஃபரன்ஸ் குறையுமானா மாணவர்களுடைய அந்த இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து தான். ஏன்னா சில பேர் இப்ப பிடிஎஸ் நோக்கி போகலாம், எம்பிபிஎஸ் நோக்கி போகலாம், போறனால இங்க வந்து வாய்ப்புகள் அதிகமாகலாம் அப்படிங்கிறது நான் எதிர்பார்க்கிறேன். பொறுமையா இருங்க, பார்க்கலாம். இது ஒரு டாபிக், இது முடிச்சுட்டேன். அதே tnayushselection.org வெப்சைட்ல ஆல் இந்தியா கோட்டா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரைவேட் காலேஜ் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கான ஆல் இந்தியா கோட்டாவுக்கான டேட்டுமே கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில் அக்டோபர் 27ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி இந்த 2 நாள் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆல் இந்தியா கோட்டாவுக்கு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜுக்கு மட்டும் நடக்குது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் அக்டோபர் 29ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 30ஆம் தேதி வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் நடக்குது. 2ஆம் தேதி ரிசல்ட் வரப்போது. காலேஜ் ஜாயினிங் டேட்டு நமக்கு நவம்பர் 2ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 7ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆல் இந்தியா கோட்டாவுக்கு வேகன்சி இன்னும் கொடுக்கல. பொறுமையா நீங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம பல கவுன்சிலிங்கை பத்தி பேசுறோம், அதனால சில நேரங்களில் உங்களுக்கு அப்டேட் கொடுக்க முடியாம கூட போகலாம். அதனால நீங்க என்ன பண்ணணும்னா tnayushselection.orgங்கிற வெப்சைட்டை பார்த்துக்கிட்டே இருங்க. ஓகே, சரி, ஓகே, எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணுங்க. ஏன்னா இந்த தேர்ட் ரவுண்டுங்கிறேன், ஆக்சுவலா செகண்ட் ரவுண்டு கவர்மெண்ட் கோட்டால நமக்கு வந்து இப்போ ஆயுஷ் கவுன்சிலிங்ல செகண்ட் ரவுண்ட் நடந்துட்டு இருக்குல்ல, இதுல காலேஜ் ஜாயின் பண்ணவங்களும் மாறுவாங்க. வேற எதுக்கு மாறணும், வேற காலேஜ் மாறணும்னு நினைச்சு கூட ரீஅலாட்மெண்ட் போவாங்க. அந்த மாதிரி ரீஅலாட்மெண்ட் போறவங்க ஆல்ரெடி ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணிட்டு வேற காலேஜுக்கு மாறி உங்களுக்கு வேற காலேஜ் கிடைச்சிருச்சுன்னா இந்த காலேஜ் அவ்வளவுதான். நீங்க எந்த காலேஜ் மாறி கிடைக்குதோ அந்த காலேஜில் தான் படிக்கணும். அதனால காலேஜ் ஜாயின் பண்ணிட்டு வேற காலேஜ் சாய்ஸ்ல வைக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து சுதானமா வைங்க. நன்றி, வணக்கம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் யாரெல்லாம் ஆயுஷ் கவுன்சிலிங்ல ஒரு குழப்பத்தோட தெரிஞ்சிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு ரொம்பவே உறுதுணையா இருக்கும். நீட் ரொம்ப லோ ஸ்கோரா இருந்தா நீங்க இதையும் படிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் மெடிசன் இது, அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ, பை.